எம்பாக்ஸ் வைரஸ் பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பல நாடுகளை தாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம நாடு எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்டாக இருக்குது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதற்கும் கோவிட் மாதிரியோ இருக்குமா? இது உலகெங்கும் இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வேக்சினேஷன் இருக்கா? வேக்சின் பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனால் சரி, நம்ம தான் 1 டோஸு 2 டோஸு 3 டோஸுன்னு கோவிட் வேக்சின் பண்ணிட்டோமே, அது எதாவது இதுக்கு உதவுமா அப்படின்னா, இது எப்படி பரவும்னா அந்த கான்டாக்ட்ல பரவும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வணக்கம், இஸ்ரேல் ஜபசேன். எம்பாக்ஸ் வைரஸ் பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பல நாடுகளை தாக்கி கொண்டிருக்கிறது. நமக்கு அருகாமை, அதாவது நம்ம பார்டருக்கு வந்துருச்சு. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேயும் நேற்று 2 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் கிளாட் 1B அப்படின்னு, இதில் 2 ஸ்ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸு, 4% மேலே டெத் ரேட் இருக்கான். ஸோ இந்த வைரஸ் எம்பாக்ஸ் நம்ம நாடு எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்டாக இருக்குது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதற்கும் கோவிட் மாதிரியோ இருக்குமா இது? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த எம்பாக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 1958 யூரோப்பியன் கண்ட்ரியில் இந்த மங்கீஸ் எல்லாம், அந்த கேஜ்டு மங்கீஸ் டெஸ்டிங்க்கு வைப்பாங்கள்ல லேபில், ஸோ அந்த மாதிரி குரங்குகள்கிட்ட இருந்து இந்த ஸ்ட்ரெயினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த வைரஸை. அந்த லேபில் இருக்கிற மங்கீஸ்க்கு இது வரனால இதுக்கு வந்துட்டு மங்கி பாக்ஸ் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் இந்த வைரஸ் எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா, ஆஃப்ரிக்காவில் உள்ள காங்கோ தான் ரொம்ப முக்கியமான நாடு. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோடைய எண்டமிக் இதுன்னுவாங்க. எண்டமிக்னால் அங்கே நிறைய அனிமல்ஸ் கிட்ட உள்ளே இருக்கான். ஸோ இந்த வைரஸ்க்கு மங்கி பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறனால இது வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி ஆகுது, அது வந்து சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மங்கி கிட்ட இருந்தால் ஆரிஜினேட் ஆகணும்லாம் இல்லை, நிறைய அனிமல்ஸ் கிட்ட இருக்குமா. ஸோ லாஜிக்கலியும் இது ரொம்ப தப்பான இது மங்கி பாக்ஸ்னு சொல்கிறதுன்னு. அதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இனிமேல் இதை மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பார்த்திங்கன்னா 2022 பார்த்திங்கன்னா கொஞ்சம் உலகெங்கும் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. ஸோ அதுவரை பார்த்திங்கன்னா காங்கோ, அதுதான். ஸோ காங்கோவில் தான் ஃபஸ்ட்டு 1970 ஹியூமன்ஸ் கிட்ட இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதற்கப்புறம் மெயினாக காங்கோ இருந்தாலும் சுற்றி உள்ள ஆப்பிரிக்க நாடுகளில் ஆங்காங்கே இருந்துச்சு. ஆனால் 2022 பார்த்தீங்கன்னா அது உலகெங்கும் பரவ ஆரம்பிச்சிது. அதற்கப்புறம் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2022 இதை வந்து ஒரு குளோபல் ஹெல்த் கன்சர்னாக டிக்ளேர் பண்ணாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஏன்னா அது அவ்வளோ அந்த பரவல் வந்துட்டு குறைய ஆரம்பித்த உடனே. ஆனால் இந்த ஆகஸ்ட் 14, அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் வந்துட்டு இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க WHO. ஸோ இது உலகெங்கும் இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது இந்தியாவில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸில் இல்லை. ஆனால் 2022 டிக்ளேர் பண்ணாங்கல்ல, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 கேஸ்க்கு எம்பாக்ஸ் வைரஸ் 30 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதற்கப்புறம் லாஸ்ட் கேஸ் ஐடென்டிஃபைடு எப்போன்னா மார்ச் மாதம், இந்த 2024 மார்ச் மாதம். அதற்கப்புறம் எந்த கேஸும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உலகெங்கும் அங்கங்கே பரவும்போது இந்தியாவில் எந்த சமயத்திலும் வரலாம். சரி, இதோடைய சிம்டம் என்னங்க? இது நம்மளுக்கு வந்துருச்சா அப்படின்னா, இது வந்து நிறைய சிம்டம். ஃபஸ்ட்டு ஜுரம் வரும், உடம்பெல்லாம் வலிக்குமா, மெயினாக வந்து இந்த ரேஷஸ், இது வந்துட்டு இந்த அம்மை மாதிரி. ஸோ அந்த அம்மைக்கு மாதிரி உடம்பு எல்லா இடத்துலையுமே உடம்புல அங்கங்கே இந்த கட்டி கட்டியாக வரும், அப்புறம் அது வெடிக்கும். ஸோ ஏறக்குறைய 10 to 14 நாள் இது இருக்கும். ஸோ வந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதான். ஆனால் வந்தவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, ஏதோ ஒரு நிமோனியா இருக்குது, இல்லை உடம்புல ஏதோ இம்யூன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை HIV ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுமா. மெயினாக யார் பாதுகாப்பாக இருக்கணுமான்னா, விமன் வந்துட்டு ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கிறாங்கல்ல,
ஸோ அவங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுமா, இல்லைன்னா ஸ்டில் பர்த் அப்படியே ஸ்டில் பர்த்தில் முடிஞ்சிருமா குழந்தைக்கு. இதுக்கு அதுக்கு அடுத்தது குழந்தைகளும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சிம்டம் வந்துட்டு தெரிஞ்ச உடனே இதுக்குன்னு ஒரு மருந்துலாம் கிடையாது. ஸோ இதோடைய மருந்து என்னென்னா உடனடியாக இப்போ கோவிட் அப்பயும் அதே மாதிரி தான். ஸோ அவங்கள ஐசோலேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு மற்ற எதுவும் வராமல் பேசிக்கலாக அவங்கள ஒரு பத்திரமா பாதுகாத்துக்கிறது தான், அவ்வளோதான். மற்றபடி இதுக்குன்னு ஒரு மருந்துலாம் கிடையாது. சரி, இதற்கு வேக்சின் உண்டா? இப்போ மருந்துன்றது என்னது, வந்துருச்சுன்னா அதை பத்திரமா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, அதில் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ க்யூர் பண்ணுறதுல எதுவும் இல்லை, வெறும் சப்போர்ட்டிவ் இது தான் இருக்குது. சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தா முக்கால்வாசி பேருக்கு, அதாவது 96% கிட்ட பத்திரமா வந்துடுவாங்க. யாருக்கோ ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் தான் இதுக்கு ரொம்ப பயப்படணும். சரி, வேக்சினேஷன் இருக்கா? வேக்சின் பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஸ்மால் பாக்ஸுடைய வேக்சின் அது வந்து இதற்கு உதவுமா? இப்போ ஸ்மால் பாக்ஸ்ன்றது பெரியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் பாக்ஸ்ன்றது சின்னம்மை. ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் போட்டுக்குவோம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா 1980 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, உலகெங்கும் இந்த ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு ஒரு 48-50 வயசு இருக்கிறவங்களாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க கையில் இந்த இடத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்கும். அந்த தழும்பு என்னென்னா ஸ்மால் பாக்ஸுக்காக போட்ட வேக்சின். அவங்களுக்கு வந்துட்டு இது ஓரளவு சரி, அப்போ போட்டோமே அப்போ இனிமேல் வராமல் இருக்குமான்னா அவங்களுக்கு ஓரளவு பிரச்சனை கம்மியாக இருக்கும், அந்த இம்பேக்ட் கம்மியாக இருக்குமா. சரி, அப்போ இதற்கென்று வேக்சின் சிக்கன் பாக்ஸ்க்கெலாம் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் வந்து ஒன்றும் பெருசாக உதவுறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம தான் 1 டோஸு 2 டோஸு 3 டோஸுன்னு கோவிட் வேக்சின் பண்ணிட்டோமே, அது எதாவது இதுக்கு உதவுமா அப்படின்னா கோவிட் வேக்சினும் இதற்கு உதவாதான். ஏன்னா இதோடைய ஸ்ட்ரெயினும் இந்த அம்மையுடைய ஸ்ட்ரெயினும் தான் ஓரளவு இதாகுது. அதனால் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் தான் இதற்கு இப்போவும் போட சொல்கிறாங்க. சரி, WHO எல்லாருக்கும் போட சொல்லிட்டாங்களா? இனிமேல் மாசா வேக்சினேஷன் பண்ணணுமானா கிடையாது. WHO என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதுக்கு மாஸ் வேக்சினேஷன்லாம் தேவையில்லை. யாராவது ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்க கூட, அவங்க எப்படியோ ஒரு பயம் வருதுன்னா அப்படின்னா நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க. யாருக்காவது சிம்டம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் வேக்சின் போட்டால் ஓரளவு அந்த இம்பேக்ட் குறைவாக இருக்கான். ஆனால் இப்போ ஒரு வேக்சின் BNT166 அப்படின்ற ஒரு வேக்சினை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையலில் இருக்குது. ஸோ அந்த ட்ரையல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா இந்த வேக்சின் BNT166 வந்துருச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வேக்சின் எம்பாக்ஸ்க்கான வேக்சின். ஸோ இப்போ யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸு அவங்களாம் எந்த வேக்சினை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்மால் பாக்ஸ்க்கு அப்படின்னு இருந்த வேக்சின் தான். சரி, இப்போது நம்ம நாடு எந்த அளவு ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம்? நேற்று பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு மீட்டிங் வச்சு, ஸோ ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பரவ ஆரம்பிச்சிருக்கு, எந்த நேரம் பார்டர் நம்ம பார்டருக்குள்ளே வந்துடலாம். ஸோ அதனால் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸு கொஞ்சமும் இந்த மாதிரி சிம்டம் இருக்கா அப்படின்னு அவங்கள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனைனா, இந்த வேக்சின் இந்த டிசீஸை பொறுத்தவரை இன்குபேஷன் பீரியடு 4 நாள் இருக்கும். ஒரு சிலருக்கு 10 நாள் 15 நாள் கூட இன்குபேஷன் பீரியட் இருக்கும். அப்படின்னும் போது நம்மளுக்கு உள்ளே வந்திருந்தாலும் அந்த சிம்டம் தெரிய டைம் எடுக்கும். அப்படின்னும் போது ஒருவேளை ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த வைரஸை வாங்கிட்டு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக உள்ளே வரும்போது அந்த இன்குபேஷன் பீரியடில் இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமலும் போகலாம். அது ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போத்துக்கு அலார்மிங்காக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்னொன்று 3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 ஹாஸ்பிட்டல் ராமனோர் லோயா, எல்லாமே நியூ டெல்லியில் ராமனோர் லோயா ஹாஸ்பிட்டல், சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல், அப்புறம் லேடி ஹார்டிஞ்ச் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் வார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஒருத்தருக்கு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணணுன்னா லேப் ரொம்ப முக்கியம். ஸோ 32 லேபு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நாடோடைய சைஸுக்கு 32 லேபுன்றது ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போத்துக்கு ரொம்ப பேனிக்லாம் ஆக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுலாம் நம்ம நாட்டில் பரவ வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில்
ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஏர்போர்ட்ஸ்லாம் செக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. சரி, கோவிடுக்கும் இதுக்கும் என்னங்க, அதுவும் ஒரு வைரஸ் தான், இதுவும் ஒரு வைரஸ் தானே. ஆனால் கோவிட் அளவுக்கு இது அவ்வளோ கண்டேஜியஸ் கிடையாதான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கோவிடை பொறுத்தவரை அதுவும் 2வது வேவ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. டெத் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த வைரஸ் வந்துட்டு அந்த அளவு கண்டேஜியஸ் இல்லை. இன்னொன்று, இது எப்படி பரவும்னா அந்த கான்டாக்டில் பரவும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அந்த டிசீஸ் இருக்குது, அவங்க ஒரு பொருளை தொடுறாங்க, அந்த பொருள்லேருந்து பரவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதான். ஸோ பயப்படுற அளவுக்கு ரொம்ப இது இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ப்ரிவென்டிவாக நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருந்தானா, யாருக்காவது இந்த சிம்டம் இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. நம்ம கொஞ்சம் வழக்கம் போல் அந்த கோவிடுக்கு நம்ம பழகிட்டோம். ஸோ கோவிட் டைமில் என்ன இருந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பெட்டரு. மாஸ்க் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் போகலை. ஒருவேளை உங்களுக்கு வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம், ஒருவேளை நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் ட்ராவலு, ஸோ அதனால் ஏதோ ஒரு சிம்டம் மாதிரி தெரியுதுன்னா உடனே பேனிக்லாம் ஆக வேண்டாம். உடனடியாக கவர்மெண்ட்டே ஹெல்ப்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்தால் கூட, ஏன்னா நிறைய தமிழர்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, எல்லா கவர்மெண்ட்டுமே இப்போ ஹெல்ப்லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ உடனடியாக அவங்க வந்துட்டு அந்த பேசிக்காக அந்த சப்போர்ட் மெஷர் கொடுத்தாலே போதும். இன்னொன்று, இதிலே 2 விதமான இது இருக்குது, கிளாடு 2B, கிளாடு 1Bன்னு. ஸோ கிளாடு 2B வந்துட்டு ஒன்றுமே ரொம்பவே பயப்பட தேவையில்லை. கிளாடு 1B இப்போ கொஞ்சம் பரவிக்கிட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. அதே சமயத்தில் உடனடியாக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஹெல்ப்லைனில் இது பண்ணிங்கன்னா உடனடியாக அவங்க ஐசோலேட் பண்ணி சப்போர்ட்டிவ் ஹெல்த் கேர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பேனிக்லாம் ஆக வேண்டாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.